தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 20 சின்ன வெங்காயம், 6, 7 பூண்டு முழுசாக சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், வரமிளகாய் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளி வந்து 4 வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பெருசாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் 5 கூட சேர்த்திக்கலாம். 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். மேலே தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு காய் வந்து நல்லா கொலைய வேக விடணும். தண்ணி வந்து சேர்க்க தேவையில்லை. காய் வந்து வேகும்போது அதுலேருந்தே தண்ணி விடும். இடையில வந்து 2, 3 டைம் வந்து கிளறி விட்டுருங்க. மூடி போட்டு காய் வந்து நல்லா கொலைய வேக விட்டுறலாம். காய் வந்து நல்லா வெந்தால் தான் கடையிறக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காய் வந்து நல்லா கொலைய வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துனா போதும். தண்ணி சேர்த்திட்டு லைட்டாக ஒரு கொதி விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தக்காளி பீர்க்கங்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.